ChatGPT சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட ஜாபெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகுது. இனிமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், பிளாகர்ஸ், ஏன் கூகுளுக்கே இனி வேலை கிடையாது அப்படின்னு ஒரு சைடு ஒரு டாக் போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாமல் ChatGPTயில் டெய்லி $100, $200, 5000, 10,000ன்னு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு டாக் போயிட்டுருக்கு. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு பொய் இருக்குது, உண்மையாகவே ChatGPT வந்து கூகுள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுதா, எப்படி அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, உண்மையாகவே அதிலிருந்து எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாமல் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ChatGPT அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ChatGPT அப்படிங்கிறது ஒரு வெப் அப்ளிகேஷன் லைக் சேட் அப்ளிகேஷன். இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சேட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ இன்னொருத்தங்க கூட சேட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இந்த வந்து ChatGPT அப்படிங்கிற அதோட வெப் பேஜும் வந்து இருக்கும். அந்த பேஜில் நம்ம யார் கூட சேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் கூட சேட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட சர்வரில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் கூட நம்ம வந்து சேட் பண்ண போகிறோம். இதுக்காக இவங்க வந்து உள்ளே யூஸ் பண்ணுற டெக்னாலஜி என்ன அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த NLP அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கே அதுக்கு வந்து கம்ப்யூட்டரையே ட்ரெயின் பண்ணி ஒரு ஹியூமனுக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும் இல்லையா, அதே மாதிரி நம்ம கூட வந்து ஒரு கம்ப்யூட்டரை வந்து பேச வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்ப்யூட்டரை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் இந்த NLP அப்படிங்கிறது. ஸோ இந்த ChatGPT அப்படிங்கிற கம்பெனியை OpenAI அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த OpenAI அப்படிங்கிற கம்பெனி வந்து 2015 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனினா இவங்க வந்து ப்ராஃபிட்லாம் வந்து இவங்க இதிலிருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ எப்படின்னா உள்ளே இருக்க எம்ப்ளாயிஸ்க்கெலாம் சேலரி கொடுப்பாங்க அப்படின்னா டோனர்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, லைக் ஈலன் மஸ்க், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், இவங்க தான் இவங்களோட வந்து டோனர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈலன் மஸ்க் ப்ளஸ் அவங்க கூட இன்னொருத்தங்க சேர்ந்து தான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈலன் மஸ்க் அதிலிருந்து வெளியில் ரிசைன் பண்ணி வந்துட்டாங்க. பட் இன்னுமே வந்து அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ்க்கெலாம் வந்து சேலரி கொடுக்கறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா 2019 வந்து மைக்ரோசாஃப்ட்டுமே வந்து அமௌண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஈலன் மஸ்க் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்திய மதிப்பில் பார்த்தோன்னா 80,000 கோடி $1 பில்லியன் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வந்து 2019 வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்க. ஓகே, நமக்கு எல்லாமே ChatGPT அப்படிங்கிறது இதோட லாஸ்ட் 1 மந்தாக தான் தெரியும். பட் வந்து இது வந்து 2018 வந்து இதோட ஃபஸ்ட்டு வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2019 வந்து இதோட 2வது வெர்ஷன், 2020 வந்து இதோட 3வது வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ரிலீஸ் பண்ண வெர்ஷனுக்கு வந்து நேம் வந்து GPT-1 அப்படின்னு 2018 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் GPT-2, GPT-3 அப்படின்னு வச்சாங்க. ஃபைனலாக வந்து இப்போ லாஸ்ட் நவம்பரில் ரிலீஸ் பண்ண வெர்ஷனுக்கு தான் வந்து ChatGPT அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ 2018 இருக்குது. பட் அப்போலாம் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகாமல் இப்போ மட்டும் ஏன் ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ தான் ஒரு பீட்டா வெர்ஷனை இவங்க வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் பண்ண 5 நாளே வந்து இவங்களுக்கு 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து சைன் அப் பண்ணியிருக்கிறாங்க. அதோட டிராஃபிக் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருந்து இப்போ வந்து அதோட டிராஃபிக் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேக்கில் வந்து ஸ்கேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுவுமே லான்ச் பண்ண 5 டேஸ்லேயே 1 மில்லியன் யூசர்ஸை வந்து வந்தது கிடையாது அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் வந்ததுனால தான் பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இதை எட்டி பார்க்குறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 2024க்குள்ளே இந்த ChatGPT வச்சு இவங்க வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட அமௌண்ட் படி பார்த்தோன்னா 80,000 கோடி ரூபாய், அதாவது $1 பில்லியன் ப்ராஃபிட்டாக வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து நிறைய அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ChatGPT அப்படிங்கிறத நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP அப்படிங்கிற டெக்னாலஜியை வச்சு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த NLP அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மனுஷங்கள்லாம் பேசுகிற லாங்குவேஜை ஒரு கம்ப்யூட்டருக்கு புரியிற வைக்கிறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் NLP. ஸோ இப்போ நம்மெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட எப்படி பேசுகிறது, ஹியூமனோட லாங்குவேஜை வந்து ஒரு கம்ப்யூட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு அந்த கம்ப்யூட்டரை வந்து என்ன பண்ணணும்
அப்படிங்கிற ஒர்க்கு தான் வந்து இந்த என்எல்பி மாடலில் வந்து பண்ணுவாங்க. இதையே ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 இயராக ஒருத்தவங்க வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1 இயராக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணால் அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். அதே இது ஒரு 10 இயர்ஸாக ரீட் பண்ணுறாங்க, 20 இயர்ஸாக டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜு, அதுக்கப்புறம் வேர்ல்டில் நடக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ எதனால் அவங்களுக்கு அப்படி தெரியுது? எல்லா டேட்டாவுமே கலெக்ட் பண்ணி அவங்களோட பிரெயினில் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதே தான் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் இவங்க வந்து பண்ணுவாங்க. ஒரு கம்ப்யூட்டருக்கு இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா டேட்டாஸையுமே வந்து லோட் பண்ணுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் ஆல் டேட்டா. ஸோ இப்போ ஒரு ஹியூமன் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், நான் புக்ஸ் படிக்கிறேன், நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்கும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்பாங்க இல்லையா? அந்த சிம்பிள் டெக்னாலஜி தான் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டருக்கு எல்லா டேட்டாவையுமே அனுப்புகிறாங்க. ஸோ வந்து இந்த வேர்ல்டில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்டு செப்டம்பர் 2021 ஐ திங்க். ஸோ அந்த டைம் வரைக்கும் உள்ள டேட்டாவை தான் இப்போதைக்கு இந்த ChatGPTயில் வந்து லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நடந்திருக்க எதையாவதெல்லாம் வந்து நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே வராது. அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா டேட்டாவுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ டேட்டாவும் இருக்குது, அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு என்எல்பிலேயே வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம சேட் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே இருக்கிற ஆன்சரை தான் வந்து நம்மளுக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணோம். நெக்ஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ChatGPTயை வச்சு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியுமா? எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க எந்த ஒரு ஸ்கில்ஸுமே தேவையில்லை, ChatGPTயில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து $1000 ஏர்ன் பண்ணலாம், $500 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக முடியாது. எந்த ஒரு ஸ்கில்ஸுமே தெரியாமல் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு டெவலப்பர்னாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் வந்து எந்த ஒரு ஸ்கில்ஸுமே தெரியாமல் உங்களால் இந்த ஒரு ஏஐ டூல் கிடையாது, எந்த ஒரு ஏஐ டூலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு பைசா கூட ஏர்ன் பண்ண முடியாது. என்னடா இவ்வளோ நேரம் ChatGPTயை பற்றி பெருமையாக சொல்லிட்டு அப்போ அதிலிருந்து அமௌண்ட்டே ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு பார்க்காதுங்க. உண்மையை தான் சொல்கிறேன், அதிலிருந்து ஏர்ன் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலாம்? இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பர், நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். நான் வந்து இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு இடையில வந்து ஒரு லாஜிக் தேவைப்படுது. கரண்ட்டாக நான் இப்போ என்ன பண்ணுவேன்? கூகுளில் போய் அந்த லாஜிக் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுவேன். கூகுள் வந்து என்ன பண்ணும், அங்கே இருக்க பிளாக்ஸ் ஆர்டிக்கிளில் எனக்கு ஷோ பண்ணும். அதில் வந்து எது பெட்ரு, எது கரெக்டு அப்படின்னு நானாகவே போய் சர்ச் பண்ணி இருக்கிறதுலே பெட்டரை வந்து கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அதை வந்து என்னோடய அப்ளிகேஷனில் போட்டு பார்க்கணும். பட் நான் ChatGPT இருந்துச்சு அப்படின்னா அவனே வந்து ஆல்ரெடி இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டான். கூகுளில் போட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டானதெல்லாம் எடுத்து வைக்கிறது, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸு, அதோட ஃபாலோ அப் கொஸ்டின்ஸு, இது எல்லாத்தையுமே ChatGPTயில் வந்து எடுத்து வச்சிட்டான். இதனால் எனக்கு என்ன ஆகும், என்னோடய ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 3 ஹவர்ஸில் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன்னா அது ஒரு 1 ஹவர்லேயே வந்து பண்ணலாம், ½ அன் ஹவர்லேயே வந்து பண்ணலாம். ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாமல் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ChatGPTயை வச்சு நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டரை வந்து ஆகலாம், யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் வந்து போடலாம், ஏபிஐ டெவலப்பர் ஆகலான்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஏபிஐ டெவலப்பர்னால் என்னன்னே தெரியாமல் ChatGPTயை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் ஏபிஐ வந்து டெவலப் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு ஏபிஐ டெவலப்மெண்ட்னா என்ன? ஏபிஐ அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி ரெக்வெஸ்ட் வரும், எப்படி ரெஸ்பான்ஸ் போகும், என்னென்ன டைப் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் சும்மா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் ஏபிஐ டெவலப்பர் ஆயிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டென்ட் ரைட்டர் வந்து நீங்கள் வந்து எப்போதுமே இப்போ நம்ம கண்டென்ட் ரைட்டர் நீங்கள் ஆனீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. 2 டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. ஒன்று வந்து பெய்டு, இப்போ வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த கோர்ஸுக்கு வந்து யாராவது வந்து ஒருத்தங்க பே பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க, அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீயாகவே கண்டென்ட் போடுறீங்க, ஆர்டிக்கிள் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைட்லலாம் வந்து நம்மளுக்கு ஆடு காட்டுறோம் இல்லையா, அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போவோம், லைக் கூகுள் ஆட்சன்ஸ், அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஆட் கம்பெனிக்கிட்ட போய் அவனை ஆடை வந்து போட வைப்போம். நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதுக்குள்ளே ஏதாவது அங்கங்கே லிங்கை வைப்போம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ போய் அவனாவது ஏதாவது வாங்கினான் அப்படின்னா அதில் வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து கூகுள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏஐலேருந்து ஒரு கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா
கூகுளில் வந்து அது கிரால் ஆகவே செய்யாது. ஸோ கிரால் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஆட்சென்ஸில் ஆடே ஆகாது. அது 1000 பேர் வந்து பார்த்தாலும் அது உங்களோட ஆட்சென்ஸில் வந்து ஆட் ஆகவே செய்யாது. வேஸ்ட்டு, நீங்கள் பண்ண வேலை எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர் வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் எப்படி எஃபெக்டிவாக இப்போ ChatGPT வந்து யூஸ் பண்ணலாம்? கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது இடையிலே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நீங்கள் வந்து ஜாவா 8 ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து ஒரு குக்கிங் ரிலேட்டடாக இல்லை ஒரு ஆக்டரை பற்றி ஒரு ரிவ்யூ எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் விஜய் ஆக்டரை பற்றி ஒரு ரிவ்யூ எழுதுறீங்க. இப்போ விஜய்க்கு வந்து இந்த இயரில் வந்து எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல. ChatGPT யூஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை எடுத்து அதை உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நரேட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டிக்கிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்டிவாக தான் யூஸ் பண்ணணுமே தவிர அப்படியே எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாமல் ChatGPTக்கு வந்து நான் போனேன் அப்படின்னா அப்படியே எனக்கு ஒரே நாளில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்துடும், கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை தான் லேர்ன் பண்ணணுமே தவிர இதிலிருந்து நம்மளுக்கு அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை தேவையில்லாமல் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதுங்க. கண்டிப்பாக வந்து டைம் வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு ChatGPT வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஷார்ட் டெமோ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து நார்மலாக ChatGPT பேஜை வந்து ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு கொஷின் வந்து போடுறேன், ஹூ இஸ் ஆக்டர் விஜய் அப்படின்னு. இப்போ நான் போட்டதுமே என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இப்போலாம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்து, பட் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு. ஏன்னா அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதோட சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ விஜய் பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 4 லைன்ஸில் வந்து இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதோட ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு பீப்புள் கிட்ட பேசுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படி கண்டினியூஸாக கன்வர்சேஷன் போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஹிட்டான ஃபிலிம் என்ன அப்படின்னு வந்து நான் கேட்குறேன். ஸோ அப்போ நான் வந்து ஃபாலோ அப்பாக கேட்குறேன், இதில் விஜய் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அந்த டைம்லேயுமே இது எனக்கு என்ன பண்ணுது, இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின் அதோட ஃபாலோ அப்பான கொஸ்டின்ஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எனக்கு கரெக்டான ரிசல்ட்டை வந்து தருது. பட் இதுலேயுமே வந்து நான் நெக்ஸ்ட் டைம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதே கண்டென்ட் வராது. இதுதான் வந்து இதில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு மெத்தடாலஜி. நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து போடுறேன், இப்போ வந்து இது மாட்டிக்கிட்டு பாருங்கள், நான் வந்து லாஸ்ட் ஃபிலிம்னு போடுறேன். ஸோ லாஸ்ட் ஃபிலிம் வந்து இப்போ வந்து வாரிசுலாம் ரிலீஸ் ஆகிட்டு, பட் வந்து அவங்க வந்து போடுற ஃபிலிம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து போடுறாங்க. ஏன் பட் அவங்க வந்து அதுலேயுமே வந்து கரெக்டாக இருக்கிறாங்க. இந்த டேட்டு வரைக்கும் அந்த அப்பா என்கிட்ட இதோட டேட்டா வரைக்கும் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷமாக ஒருத்தங்க நியூஸ் பேப்பர் படிக்கலைன்னா அந்த டைமில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் அதுக்கிட்ட அந்த டேட்டாலாம் இல்லை. ஸோ அந்த டேட்டா இல்லைங்கிறதுனால எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதில் இதுதான் வந்து உங்களோட லாஸ்ட் ஃபிலிமு அப்படின்னு ஒன்று சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக வந்து கொஷின்ஸ் வந்து நரேட் பண்ணலாம். ஸோ எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு பிளாக் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் போட்டு இதிலேருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கணும். வழக்கமாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கூகுள் இல்லைனா இன்டர்நெட்டு புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்டிக்கிள் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் வந்து இப்போ நான் வந்து ஒரு ரியாக்டில் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, புக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, யூடியூப் வீடியோஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ரெஃபர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கூகுளில் போட்டு இதுக்குன்னே நிறைய டுட்டோரியல் வெப்சைட்ஸ் இருக்கும் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி பண்ணுவாங்க. பட் அந்த வேலையை இது வந்து கொஞ்சம் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு வந்து ஜாவாவே தெரியாது, எனக்கு வந்து ஒரு ஏபிஐ வந்து நான் க்ரியேட் பண்ணணும், ChatGPTக்கு எனக்கு வந்து ஒரு முழு ஏபிஐ க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஜாவாவில் எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு கண்ட்ரோலரோட லே அவுட் வந்து எனக்கு வேணும், உட்காந்து நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கணும், போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வந்துடும் எடுத்து போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ChatGPTயை வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ஜாபையும் சரி, எந்த ஒரு ப்ரொஃபைலையுமே ChatGPTயும் சரி, எந்த ஒரு ஏஐ டூலும் வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. நெக்ஸ்ட்டு கூகுளுக்கு வந்து இது ரீப்ளேஸாக அப்படின்னா கூகுளோட அவங்களோட கொஞ்சம் ஆக்சுவலாக கூகுளை யூஸ் பண்ணுறதுக்கான தேவை வந்து இப்போ நம்மளுக்கு வந்து குறையும். ஆக்சுவலாக இப்போ முன்னாடி வந்து நம்ம கூகுளில் போட்டு எடுத்து நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருப்போம், அங்கே ஆடு வரும் இங்கே ஆடு வரும், அதை வச்சு தான் அவங்களுக்கு வருமானம் இல்லையா. ஸோ அந்த தேவை வந்து குறையிறதுனால அவங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வந்து அடி வாங்கலுமா தவிர பீப்புளுக்கு வந்து இதில் வந்து லாபம் தான் தவிர இதில் வந்து எந்த ஒரு நஷ்டமுமே கிடையாது. ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் கூட வருது, அது அவங்க பேஜ்லேயே வந்து போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் டேட்டா தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இல்லையா.
ஸோ இந்த டேட்டாவில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து வராது. இப்போ நீங்கள் கூகுளில் வர்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? சேம் ப்ராப்ளம் வந்து இங்கேயுமே இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான மேட்ரு என்ன அப்படின்னா, இவங்க வந்து இப்போ இது பீட்டாவாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேஜராக இவங்க வந்து இதை ஃப்ரீயாக விட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருது அதிலே வந்து நம்ம வந்து லைக் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்குன்னா இப்போ வந்து அவனுக்கு வந்து லைக் கூட ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் வந்து தப்பாக இருந்ததுன்னா டிஸ்லைக் பண்ணணும். அதுதான் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தப்பான கண்டென்ட் எதுலாம் தப்பான கண்டென்ட் அவங்களுக்கு சைடில் இருக்க பக்கெல்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது மக்கள்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்தா தான் தெரியும். பெய்டு அப்படின்னா யார் யூஸ் பண்ணுவா சொல்லுங்கள்? 5 நாளில் வந்து 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து பெய்டு பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஃபியூச்சரில் வந்து இதை பெய்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதிலே உள்ளே இருக்க டெக்னாலஜிஸ் நான் இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கூட நான் உனக்கு இந்த மாதிரி பண்ணித்தரேன், கூகுள் இவ்வளோ அமௌண்ட்டு கூட இப்படின்னு அவங்களோட பிஸ்னஸை வந்து அவங்க வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த பீட்டா வெர்ஷன் வந்து ஒரு ட்ரையலில் தான் விட்டுருக்குறாங்க. பட் அதுலேயுமே நிறைய பேர் வந்து பெனிஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் எந்த ஒரு ஸ்கில்ஸுமே இல்லாமல் யாராவது ChatGPT யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம், அப்படி கொட்டுன்னு கொட்டலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பிலீவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதுங்க. நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பர் இல்லை ஒரு ரிவ்யூவர் ஒரு பிளாக்கர் அப்படிலாம் நீங்கள் எந்த ஒரு வேலை வந்து நீங்கள் ஆன்லைனில் டிஜிட்டலில் வந்து பண்ணாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுமே தவிர, யாராவது சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து ஷார்ட் டைம் ஒரே நாளில் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னா தான் அதுக்கு வந்து கிரேஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி கண்டிப்பாக முடியாது. நம்மளோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் வந்து போடுங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.